ரொட்டேரியன் சண்முகசுந்தரம், ஜிஎம்எஸ் அகாடமி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்கூல், பிரசிடென்ட், ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவுன். நானும் டிஎன்பிஎஸ்சி, பேங்க், ரயில்வே அந்த மாதிரி எக்ஸாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணினேன். ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல. ஏன் வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு அனலைஸ் பண்ணி அதை சொன்னால் அந்த நான் பண்ணின தப்பை நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுவேன். நானும் நிறைய தவறுகள் பண்ணினேன். அந்த தவறு ஒவ்வொன்றா நான் சொல்லுவேன். அதாவது நான் டிகிரி முடித்து ஒரு ரொம்ப நாள் கழித்து கிட்டத்தட்ட என்னுடைய 25வது வயசில் தான் காம்படிட்டிவ் ஃபீல்டு பற்றியே எனக்கு தெரியும். அதுக்கு முன்னால் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து ஒரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருந்தேன். அதனால் அந்த ஸ்கூல்லேயே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ஸ்கூலில் நான் போய்கிட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு எல்லோரும் என்னுடைய நண்பர்கள்லாம் காம்படிட்டிவ் ஃபீல்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே நானும் இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டுக்கு முதல்ல உள்ளுக்குள்ள வந்தேன். ஃபஸ்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தது அப்போ பிஎஸ்ஆர்வி அப்படிம்பாங்க, பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அதில் நான் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணேன். அதில் வந்து எனக்கு பயங்கர மேக்ஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரீசனிங் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் தடுமாறுவேன். அப்போ இங்கிலீஷ் தடுமாறும் போது அங்கே இங்கிலீஷ் குவாலிஃபை ஆகணும். எனக்கு இங்கிலீஷ் குவாலிஃபை ஆகாது. அதுக்கு பெரிய அளவில் என்னால் ப்ரிப்பேர் பண்ணதுக்கான மனசு அப்போ எனக்கு இல்லை. இருக்கிறத வச்சே நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படி இருந்தாலும் ஒரே ஒரு மட்டும் பிஎஸ்ஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ணினேன். ஆனால் ஃபுல்ஃபில் பண்ணலை. இன்டர்வியூவோட அது அப்படியே போயிட்டு அப்படியே எனக்கு வேலை கிடைக்காம போயிட்டு, அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ளே நான் வரேன். அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுயம்னு ஒன்று உண்டு. அந்த சுயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அச்சீவ் பண்ணலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் கரெக்டாக ஆப்டான ஆளா, ரயில்வேக்கு ஆப்டான ஆள்வா, எஸ்எஸ்சிக்கு ஆப்டான ஆளா அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் நான் என்னால் பேங்கிங் சர்வீஸில் என்னால் செலக்ட் பண்ண முடியலன்னா, எனக்கு பெரிய அளவில் இங்கிலீஷ் நாலேஜு கிடையாது. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு இங்கிலீஷ் நாலேஜ் பொறுத்தவரை. ஆனால் மேக்ஸ் ரீசனிங் பக்காவாக பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு என்னமோ பேங்க் வேலை தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய வேலை, டிஎன்பிஎஸ்சி வேலைலாம் வேலை இல்லைன்னு நானாக ஒன்று நினச்சிக்கிட்டேன். கற்பனையான ஒரு உலகத்தில் இருந்ததுனால என்னால் ஒன்றும் அதுலேயே இருந்துச்சு. நான் முதல்ல டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ளே நான் போயிருந்தேன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் நான் இருந்திருப்பேன். நான் பிஎஸ்ஆர்பி இருந்ததுனால என்னால் பேங்க் பாஸ் ஆக முடியல. அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ளே நான் வந்தேன். டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ளே வந்துச்சு. 1 இயர்லேயே எனக்கு சக்ஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. குரூப் 2 பாஸ் பண்ணினேன். அதாவது அப்போ வந்து இன்டர்வியூ வர போனேன். அப்புறம் ஹிந்து அறநிலைத்துறையில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு ஒன்று உண்டு, டிகிரி கேடரு. அதுவும் எக்ஸாம் வர பாஸ் பண்ணி இன்டர்வியூ வர போனேன். 2லையுமே செலக்ட் ஆகலை. குரூப் 4 வெயிட்டிங் லிஸ்ட்டு 24 ஒரு மட்டும் வந்துச்சு, ஒரு மட்டும் 5 வந்துச்சு. எதுலையுமே எனக்கு வேலை கிடைக்கல. நான் ஒரு ஓசி கேண்டிடேட்டு, அதனால எனக்கு வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா பீரியடில் ஒரு 5 வருஷத்துக்கு யாருக்குமே கவர்மெண்ட் ஜாப் கிடையாது அப்படின்ட்டாங்க. அதனால எனக்கு வந்து வேலை வாய்ப்புகள் நிறுத்தப்பட்டது. நான் யோசிக்கேன், நான் என்னெல்லாம் தப்பு பண்ணினேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லுதேன். இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். முதல்ல வந்து நான் படிக்கும்போது சிலபஸ் தெரியாமையே படிப்பேன். இப்போ குரூப் 4 படிக்கணும் அப்படிங்கும்போது சிலபஸ் தெரியாது எனக்கு. ஓரளவு சிலபஸை லேசாக வாசி விட்டுட்டு 6th-லேருந்து 10th உள்ள எல்லா புக்கும் படிக்கணும். அதுதான் என் மைண்ட் செட்டப்பு. அதை ஃபுல்லாக படிப்பேன். அப்பவுமே எனக்கு என்ன ஒரு ஆசை உண்டுன்னா, குரூப் 1 அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை உண்டு. குரூப் 4 எக்ஸாம் படிக்கும்போது குரூப் 1 சிலபஸ் மாதிரி படிப்பேன். இப்போ உதாரணத்துக்கு சாளுக்கியா டைனசிட்டி அப்படின்னா, சாளுக்கியா வந்து முதல்ல இருந்து கடைசி வரை நான் வந்து அப்படி ஓரலாக சொல்லுவேன். அதனால ஒவ்வொரு சாப்டரையும் ரொம்ப ரசித்து படித்தேன். அதனால என்னால் ஃபுல் சாப்டரையும் என்னால் படிக்க முடியல. நீங்கள் செய்ய வேண்டியது சிலபஸை கரெக்டாக பார்த்து சிலபஸை கரெக்டாக படிங்க. அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச சப்ஜெக்டை நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். பிடிக்காத சப்ஜெக்டை தொடவே மாட்டேன். நான் தொடாத சப்ஜெக்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸை நான் தொடவே மாட்டேன். நீங்கள் டெய்லி ஒரு தமிழ் நியூஸ் பேப்பரை பாருங்கள், ஹிந்தி நியூஸ் பேப்பரை, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை பாருங்கள். அதே மாதிரி தமிழ் நியூஸ் கேளுங்க, இங்கிலீஷ் நியூஸ் கேளுங்க. எல்லாத்தையுமே எழுதி வைங்க, நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து நான் செஞ்ச தப்பு. 3வது, ஒரு கனவு உலகத்திலே இருக்கும். நான் பெரிய ஆள் ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு பெருசாக செயல்படுறது கிடையாது. அது என் மேலே உள்ள தப்பு. ஒர்க் பண்ணணும், அதுதான் முக்கியமானது. அடுத்தது மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது.
அதாவது ஒரு 2 புக் இருந்தாலே அதில் படிக்க வேண்டிய விஷயங்களே 1000 விஷயம் இருக்கும். அதை நம்ம படிக்க மாட்டோம். அதை தேடிட்டு அந்த மெட்டீரியல் நல்லா இருக்கா, இந்த மெட்டீரியல் நல்லா இருக்கா அப்படி படிப்போம். 6th-லேருந்து 10th டெக்ஸ்ட் புக்கு அதை படித்தாலே பெரிய விஷயம். அடுத்தது இந்த ரிவிஷன் பிளான் அப்படிங்கிறது எனக்கு கிடையவே கிடையாது. ரிவிஷன் பிளான்ங்கிறது இப்போ நீங்கள் ரிவிஷன் பிளான் வச்சுக்கோங்க. ஒரு இது படித்தீங்கன்னா எது மறக்கும் அப்படிங்கிறது நீ நினைக்கிறீங்களோ அது தனியாக ஒரு நோட்டை போட்டு எழுதி அதை டெய்லி வாசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், எக்ஸாமுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு முன்னாலே எல்லாம் படித்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் திருப்பி 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 ரிவிஷன் தான் பண்ணணும். இது நான் செஞ்ச தப்பு. அதுக்கப்புறம் பெருசாக டெஸ்ட் போட மாட்டேன். டெஸ்ட்டே நான் போட்டது கிடையாது. டேரெக்டாக போய் எக்ஸாம் எழுதுவேன். இதுவும் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. நான் டெஸ்ட்டு போடும்போது தான் நம்ம கேர்லெஸ்ஸாக எவ்வளவு தப்பு விடுதோம் அப்படிங்கிறது தெரியும். உதாரணத்துக்கு நம்ம மேக்ஸ் செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஆன்சர் 1ன்னு வரும். அந்த 1ங்கிற ஆன்சர் வந்து சியில் இருக்கும். நம்ம இந்த 1ங்கிறது அப்படியே 1 அப்படியே ஷேர் பண்ணிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் கவனம் செதறினாலும் அந்த இடத்துல நிறைய தவறுகள் பண்ணுவோம். அதை நம்ம எழுதி எழுதி டெஸ்ட் எழுதி நம்ம எழுதணும், நம்ம கரெக்ட் பண்ணணும். பண்ண அதில் நமக்கு நம்ம என்ன தப்பு போடுதோம், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய தெரியும். அடுத்தவங்களை வந்து கம்பேர் பண்ணுறது, அவங்க நல்லா படிக்காங்க, இவங்க சுமாராக படிக்காங்க அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சது நம்மளை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது எனக்கு கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்போவுமே இந்த நெல்லையப்பர் கோயிலில் தான் உட்காந்து படிப்பேன். நெடுமாறன் மண்டபத்தில் தான் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னை சுற்றி எப்போவும் ஒரு 10 பசங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதை சொல்லிக் கொடுங்க, தம்பி இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். அதாவது மேக்ஸ் நல்லா செய்வேன், சயின்ஸ் நல்லா படிப்பேன், அடுத்தது சோசியல் நல்லா படிப்பேன். இது பூரா அந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சில சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு அது ஒரு போதை. எனக்கு இந்த டீச்சிங் பிடிச்சதுனால நான் அதுக்குள்ளேயே போயிட்டேன். நமக்கு பிடிச்சது நம்மளுடைய அந்த காம்படிட்டிவ் பயணத்தை நம்ம சிதறடிச்சிடக்கூடாது. எனக்கு சிதற அடிச்சுட்டு நான் ஒழுங்காக உட்காந்து நான் ஃபுல்லாக படிச்சிருந்தேன்னா நான் வேலைக்கு போயிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஸ்கூலுன்னு ஒன்று இருந்தது. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிங் லெவல் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்கூலில், அதாவது ஸ்கூல்லையும் ஒரு கால் வச்சுக்குவேன், அதுக்கப்புறம் இந்த இதுலேயும் ஒரு கால் வச்சுக்குவேன். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு குரூப் 4 படிக்கணுமா, எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபுல்லாக உட்காந்து படித்தீங்கன்னா 6 மாதம் படித்தீங்கன்னா வேலை கிடைச்சி நீங்கள் ஜம்முன்னு ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னாலும் நீங்கள் யோசிக்கலாம். அதனால எது நம்மளுடைய சந்தோஷம் எதுங்கிறத பார்த்து அது நம்மளை பாதிக்காத வகையில் நம்ம பார்த்துக்கணும். அதனால நிறைய படிங்க. நிறைய நான் செஞ்ச தப்பை தயவு செய்து நீங்கள் பண்ணிடாதீங்க. நீங்கள் அதே மாதிரி என்ன செய்யுங்க, சிலபஸ் இல்லாமல் படிக்காதீங்க. கரண்ட் அஃபேர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்தது பிடிச்ச சப்ஜெக்டை மாத்திரம் படிச்சுக்கிட்டு பிடிக்காத சப்ஜெக்டை படிக்காமே விட்டுருதுன்னா இந்த எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, அடுத்து இந்த கரண்ட் அஃபேர்ஸு, ஏன் தமிழ் அது கூட நான் தொடவே மாட்டேன். தொடாமல் டேரெக்டாக போய் எக்ஸாம் எழுதுறது, அதான் என் இது. அடுத்தது ரொம்ப மெட்டீரியலுக்காக ரொம்ப மெனக்கிறாங்க. அடுத்தது ரிவிஷன் பிளான் இல்லாமல் இருக்கிறது, டெஸ்ட்டு போடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி தப்பெல்லாம் நிவர்த்தி பண்ணிவிட்டு ஒழுங்காக உட்காந்து படிங்க. கண்டிப்பாக வேலைக்கு போகலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.